இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு போதிக்கு என்ன வசனத்தை தருகிறார் என்று நம்ம வாஞ்சோடு காத்திருந்து நம்ம ஜெபிப்போம். வாசிக்க முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவினால் கபடு இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ண கால வறட்சியைப் போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை விடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரகாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர். நான் உமக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டே சேர புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களை கர்த்தர் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாம் ஆனந்த முழக்கமிடுங்கள். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத படம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே மகிழ்ந்ததாவது. முக்கியமான வசனம் நம்ம வாசிப்போம். 1வது வசனம், 2வது வசனம், 8வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து நம்ம பாக்கியவானாக மாற்றும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டணும். அந்த 3 வசனமா நம்ம சேர்ந்து வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆமேன். இந்த வேளையில் நம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். சிஸ்டர் ஸ்மைலி சிம்சன் இப்போ முன்னால் துதி ஆராதனை நடத்துவாங்க. அவளோடு சேர்ந்து நாம ஆண்டவரே உற்சாகத்தோடு நம்ம துதிப்போம். நம்மள எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நம்ம கரங்களை தட்டி தேவனை நம்ம துதிப்போம். முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் நம்ம துதிக்கும் போது தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த மாலை வேளையில? ஆமென். எல்லாருக்குமே உலக கவலைகள், நம்ம குடும்பத்துல நெருக்கடிகள்லாம் உண்டுதான். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது எல்லாவற்றையும் சிறிது நேரம் மறந்து நம்ம ஒரு 5 நிமிடங்கள் ஆண்டவரை துதிப்போம். நம்ம வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கூட நம்ம சங்கீதத்தில் படித்தோம். சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் படித்தோம். அப்போ நமக்கு இந்த வாழ்க்கை, இந்த குடும்பத்தில், இந்த உலகத்தில் அவருடைய கிருபை நமக்கு ரொம்ப அவசியமானது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய கிருபை வேணும்? கரங்களை உயர்த்தி ஆண்டருக்கு ஒரு அலியசியமாக. ஆண்டவருடைய கிருபை நமக்கு இல்லைன்னா நம்ம உலகத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் கிருபை தான் நம்மளை வழி நடத்தும். அப்போ நம்ம ஆண்டவரை நம்பும் போது அவருடைய கிருபை நம்ம என்ன பண்ணும்? நம்மளை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும். அது ஆண்டு இஸ்ரவேல் ஜனமாகிய நம்ம எல்லாரும் யாரை நம்பி இருக்கணும்? கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் கைவிடவே மாட்டார். ஒரு சிறியவனை கூட என்ன பண்ணுவார்? குப்பையிலேருந்து உயர்த்துறதுக்கு அவருடைய கிருபை மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. எல்லாரும் இந்த ஆராதனை கீதங்கள் 674வது பாடலை பாடி நம்ம ஆண்டு துதிப்போமா? வேதத்தில் சொல்லப்படுற அக்கினியில் நாம் நடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினி அவரை துதிக்கிற ஒவ்வொருத்தரையும் அவரை பற்றாது. ஆறுகள் என்ன பண்ணாது? புரண்டு போகாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நின்று அவர்களை விடுவிப்பார் அவரை நம்பி இருக்கும் போது. ராஜாக்களோடும்
சொல்லப்படுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்களை நம்ம நம்பி இருப்போம், இந்த மனுஷன் எனக்கு இதை செய்வான், அந்த மனுஷன் எனக்கு இதை செய்வான், நான் இந்த வேலையில் இருக்கேன், இதுவே எனக்கு போதும். நிறைய கமிட்மெண்ட்ஸ், ஒரு மனுஷனை நம்பி நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ்குள்ளாக போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனுஷனை நம்போதை விட்டுருங்க. ஹல்லேலூயா. நாசிலே சுவாசல மனுஷனை நம்புவதை விட்டுடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நம்மளுடைய நம்பிக்கை எல்லாமே ஆண்டவர் மேலே மட்டுமே இருக்கணும். ஏன்னா நம்ம அக்கினியில் நடக்கும் போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நீ அக்கினி போன்ற சூழ்நிலைகள், ஆறுகள் போன்ற, வெள்ளம் போன்ற சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வந்துருச்சு. இதை நான் எப்படி இந்த ஆறை நான் கடந்து போகிறேன்? இவன் கண் எதில் இவ்வளோ பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்குதே, எப்படி நான் கடந்து போகிறேன்? ஒருவேளை இந்த ஆறுக்குள்ளே நான் முங்கிடுவேனோ, மூழ்கி என் வாழ்க்கை வீணாக போயிருமோன்னு ஒருவேளை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லை. நம்மளோட நம்பிக்கை நம்ம கர்த்தர் மேலே வைக்கும் போது கண்டிப்பாக அந்த ஆறுகள் மேலே நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அவைகள் உன்மேல் புரளுவதே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஆறுகள் என் மேலே புரளுவதே இல்லை. ஆண்டவரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் கடந்து போக செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அக்கினியில் நான் நடக்கும் போது பாடுவோம், ஆறுகளை நான் கடக்கும் போதும் அக்கினி என் மேல பற்றாது, ஆறுகள் என் மேல புரளாது. ஹல்லேலூயா. அக்கினியில் நான் நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினியில் நான் நடக்கும் போதும் ஆறுகளை நான் கடக்கும் போதும், அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அக்கினியில் நான் நடக்கும் போதும் ஆறுகளை நான் கடக்கும் விசுவாசத்தோடு சொல்லுமா, அக்கினியில் நான் நடக்கும் போதும் ஆறுகளை நான் கடக்கும் போதும், ஆறுகளை நான் கடக்கும் போதும் அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. அறிக்கையிட்டு படுமா, அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. அக்கினியில் நான் நடக்கும் போதும் ஆறுகளை நான் கடக்கும் போதும், அக்கினியில் நான் நடக்கும் போதும் ஆறுகளை நான் கடக்கும் போதும், அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆறுகள் மேல நான் தாண்டி போவேன்? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம். இதை எப்படி நம்ம கடக்க போறோம்னு ஒரு நீங்க இந்த நேரத்துல வந்திருக்கலாம் இந்த ஆராதனைக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருப்பேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு நான் துணையா இருப்பேன். ஹல்லேலூயா. நான் கேடகமா இருப்பேன். யாரும் உன்னை என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளை உள்ளங்கைகள் வரைந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய உள்ளங்கைகள் இருக்கிறோம். உள்ளங்கையிலேருந்து யாராவது நம்மளை அவரோட உள்ளங்கையில் இருக்கும்போது நம்மளை யாராவது எதாவது டேமேஜ் பண்ண முடியுமா, நம்மளை தாக்க முடியுமா, இல்லை நம்மளை அழிக்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும், எந்த கடன் பிரச்சனைகளோ இல்லை எல்லா வியாதிகளோ, குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ, எதுவுமே என்ன பண்ண முடியாது, ஆண்டவரோட உள்ளங்கையில் இருக்கும் போது நம்மளை ஒன்றுமே அசைக்க முடியாது. ஆமென்.
ஸ்தோத்திரம் ராஜா, என்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அன்பு நேசரே, ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தில் கூட அப்பா உம்முடைய திருமுகம் தேடி நாங்கள் வந்திருக்கோம் ராஜா. அப்பா இந்த வேலையிலே அப்பா எங்களோட வாழ்க்கை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்போ ஒரு அர்ப்பணிப்போட சொல்லும் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய கரங்களே நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன் அப்பா சொல்லுவோமா. அப்பா நம்ம எவ்வளோ நம்ம குடும்ப கஷ்டங்களுக்காக, உலக பிரகாரமான போராட்டங்களுக்காகவே ஆண்டவர்கிட்ட போகிறோம். தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரை தேடாம ஒரு நம்ம இந்திய தேசத்துக்காகவோ இல்லை சுவிசேஷம் நம்ம எல்லா இடத்துக்குமே அறிவிக்கணும், அந்த ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கா? நாமே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா இந்த நேரத்தில். எப்போவுமே எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு கடன் பிரச்சனை போகணும், அது நம்ம தேவைகளுக்காகவே நம்ம ஆண்டவரை தேடி ஓடி வரோமே. நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்மளை விட ஒரு கடினமான சூழ்நிலைக்கு எவ்வளோ பேர்கள் இருக்காங்க, ஆண்டவரை பற்றி தெரியாத எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம முழங்கால முடக்கிறோமா? திறப்பில் நிற்கிறோமா? நாமே ஒரு விசையாக நம்ம சிந்திச்சு பார்ப்போமா? ஆண்டவரை திறப்பில் நிற்கிறதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நம்முடைய கரங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி ஒரு அர்ப்பணிப்போட நம்ம அன்பு நேசரை நோக்கி பாடுமா. அப்போ சுவிசேஷ பாரத்தை எனக்காக நீங்கள் கொடுங்க, என்னோட இருதயத்தில் ஒரு சுவிசேஷ பாரத்தை கொடுங்கன்னு சொல்லுவோமா. என்னோட இந்திய தேசம் எல்லாம் எங்கிலும் உம்மோட நாமம், இயேசுவே நாமம் எல்லா இடத்துலையும் பரப்பப்படணும். எவ்வளோ பேர் அப்பா இயேசுன்னு யாருன்னு அறியாமல் இருக்கிறாங்களே, ஆனால் இன்னும் இந்த உலக கவலையிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறேனே அப்பா, இந்த முச்செடிகளுக்குள்ளாகவே நான் இருக்கிறேனே அப்பா. அப்பா இதை விட்டு வெளியே எடுத்து போடுங்க. நம்ம ஆண்டரை நோக்கி சொல்லுமா. ஆண்டர் நம்ம தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை நம்பி ஆண்டர் இந்த தேசத்தை கொடுத்துருக்காரு, அதுக்காக நம்ம பாரப்படுறோமா? ஒரு விஷயம் உங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அர்ப்பணிங்க, ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. அப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ராஜா, என்னை ஒரு ஜெப வீரனாக நீங்கள் மாற்றுங்கப்பா. இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தனோ எனக்கு தெரியாது, என் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக, ஒரு ஜெப வீராங்கனையாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போமா. அப்பா அதிகாலையிலே எழுந்து நம்ம ஆண்டரை தேடணும், அவருக்காக ஓடணும். நம்மளால நம்ம வேலையிலேருந்து என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யறதுக்கு இனிமேல் நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுக்காக ஆண்டவர்கிட்ட நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு ஒரு தூய பலியாக நம்ம வாழ்க்கையை, நம்ம உடலை, நம்ம சரீரத்தை, நம்ம ஆவியை நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஆராதனை
செலுத்துகிறோம் ராஜா. நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக அப்பா தகப்பனே நீர் தந்த கிருபைக்காக உம்மை கொடான கூடிய நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்போ இந்த வேலையில் என்னோட கூட சேர்ந்து அப்பா ஆராதித்த ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் நோக்கி பாருங்க ராஜா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ராஜா. இதோ அப்பா கர்த்தரை நம்பி இருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் வேத்திலே வாசிக்கிறோமே தகப்பனே. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அப்பா. அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல அப்பா உம்மை நம்பி இருக்கிற, உம்மை நம்பி வந்திருக்கிற அப்போ உம்முடைய ஜனங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் அப்பா பாதத்திலே மன்றாடுகிறோம் ராஜா. அப்பா வந்து ஒவ்வொருத்தரும் அப்பா எந்த காரியத்திலே அப்பா வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் செய்யுங்க தகப்பனே. அப்பா எந்தெந்த இடங்களில் அப்பா வெட்கப்பட்டு அப்பா தலை குனிந்த அப்பா நிலைமையோடு அப்பா காணப்படுகிறார்களோ அந்தந்த இடத்துல அந்தந்த சூழ்நிலை தேவன் நீர் மாற்றுவீராக. அப்பா தலை குனிந்த இடங்களில் அப்பா நீர் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக ஒரு கிருபை நீர் தரப்போறதுக்காக கொடானக்குடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்ப வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஆராதனை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. உமக்காக ஒப்பு கொடுத்த அப்பா சரீரத்தை அப்பா வாழ்க்கை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நீர் கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய பிரசனம் அப்பா மீதியான நேரத்தில் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். வேளையில் ஆராதனை செய்த அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே செய்து கொடுக்க வந்திருக்கிற அருமையான சகோதரன் மணிமங்கலம் திருச்சபையை சேர்ந்த சிஎஸ்ஐ திருச்சபையை சேர்ந்த சகோதரன் எடிசன் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்து இப்போ சிஎஸ்ஐ சர்ச்சில் அவங்க அந்த சபையோடு சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்து வர்றாங்க. ரொம்ப உற்சாகமான ஒரு சகோதரன். பிபிஎஸ்லையும் கூட ரொம்ப உற்சாகமாக அந்த நாட்களிலே அந்த பிபிஎஸ்ஐ நடத்துவதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த நாளிலே நம்ம மத்தியில் வந்திருப்பது நம்ம எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வேளையிலே நம்ம அவர்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி வரவேற்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிறுமையில் கிடந்த என்னை, தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட என்னையும் கூட கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை தியானித்து கொண்டிருந்தேன். அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக இன்றைக்கு ஒருவேளை இந்த ஆலயத்திலுடைய வேத பகுதி என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய செய்தியை ஆதாரமாக கொண்டு அந்த வேத பகுதி இருந்ததை நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல முதலாவது நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய செய்தியின் ஆதாரமாகத்தான் அந்த சங்கீத வியாக்கியானத்திலே அந்த வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சரி, நீங்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் எப்பவுமே சந்தோஷம். அல்லேலூயா. சரி, நான் நேர செய்திக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். நேரம் இல்லை, அதனால் ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்தவர்கள் நீங்கள் வாசி. வழிகளிலே நின்று
பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். கண்களை மூடி, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு ஆண்டவர், இதோ இந்த மாலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து வந்திருக்கிறீர். இயேசுவே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. கானாவூர் திருமணத்தில் உம்மை அழைத்தார்கள் ஆண்டவரே, அங்கே இருந்த குறைகள் நீக்கப்பட்டது அப்பா. இதோ இந்த மாலை வேளையில இந்த ஏலிம் ஜெப வீட்டில் உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை அழைக்கிறோம் அப்பா. தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை இந்த வேளையில நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக, பிதாவாகிய தெய்வம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையை கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம், நல்ல பிதாவே. வழிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு தலைப்பின் கீழாக உங்களோடு நான் பேசும்படியாக நான் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சங்கீதம் 34:8 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வழிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் அங்கே நீங்கள் வாசிப்பீங்க, அப்படிதானே? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக வழிகள் உண்டு. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சது தான். இந்த உலகத்தில் எத்தனை வழிகள் இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு சில வழிகளை மாத்திரம் சொல்லுங்க. நிறைய வழி இருக்கு. நீங்க ஆலயத்துக்கு எப்படி வந்தீங்க? ஆலயத்துக்கு இப்போ வரும்போது எப்படி வந்தீங்க? நடந்து வந்தீங்க, ரைட், ஓகே. இந்த வாசல் வழியா உள்ள வந்திருப்பீங்க. இந்த ஆலயத்துக்குள்ள வரணும்னா ஒரு வழி தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வழி இல்லைன்னா இந்த ஆலயத்துக்குள்ள முடியாது. அப்போ ஒரு வழி ரொம்ப அவசியம், சரியா? ஆனா இந்த உலகத்துக்குள்ள நம்ம 3 வழிகளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நாம இருக்கிறோம். உலகத்துல இருக்கிற வரைக்கும் 3 வழிகளை நாம் சந்திக்க வேணும். அது என்னென்ன வழி? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 வழி இன்னும் புரியல, அப்படிதானே? முதல் வழி என்னன்னு நானே சொல்றேன். முதல் வழி கர்த்தருடைய வழி. 2வது வழி என்ன வழி சொல்லுங்க பார்க்கலாம்? ஆட்டோமேட்டிக் ஆப்போசிட் தானே, சாத்தானுடைய வழி. அடுத்தபடியா இன்னொரு வழி சொல்லுங்க. இன்னொரு வழி ரொம்ப ஈஸி தான், நம்முடைய வழி. வெரி குட், நம்முடைய வழி, மனுஷனுடைய வழி. இந்த 3 வழிகளிலே இந்த உலகத்தை இருக்கிற வரைக்கும் நாம் கடந்து சென்று ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் இங்கே சொல்லுகிறது 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வழிகளில் நின்று, வாசிங்க, வழிகளில் நின்று பூர்வ பாதை. ஆமா, பூர்வ பாதைன்னு ஒண்ணு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூர்வ பாதைன்னா என்னங்க? ஆதியிலே இப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா, இல்ல உங்க வீட்டுங்களை பாத்தீங்கன்னா, உங்க இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கல் நட்டிருப்போம். அந்த கல் அவ்வளவு சீக்கிரமா யாருமே புடுங்க மாட்டோம். ஏன் புடுங்க மாட்டோம் சொல்லுங்க? அது அளவு கல், ஆதியிலே நாட்டப்பட்ட கல். அப்போ பூர்வ பாதைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பூர்வ பாதைய நாம விசாரிக்கிறோமா? முதல்ல அந்த பாதைகளை போய் நிக்கணும். ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம சும்மா போயிட முடியாது. இப்ப இருக்கு கூகுள், அதனால கூகுளை தட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த நாட்கள் அப்படி கிடையாது. ஒரு இடத்துக்கு போனா சொல்லுவாங்க, மதுரைக்கு வழி எப்படின்னா வாயில்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்கணும். முதல்ல என்ன சொல்லுங்க? கேட்டு, 2வது கேட்கிற மாத்திரம் அதை விசாரிக்கணும். அது நல்ல வழிதானா? இந்த வழியை நாம போகலாமா அந்த ஊருக்கு?
கேட்கணும். முதல்ல எந்த வழியாய் அந்த ஊருக்கு நான் போகணும். ரெண்டாவது அது சரியான வழியா விசாரிக்கணும். மூணாவது அது அந்த விசாரித்து விட்டு பார்க்கணும். சொல்லுவாங்க ஏப்பா அது நல்ல வழிதான், நீ போலாம். நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா நம்ம தாந்தோடித்தனமா நம்ம போயிட முடியாது. கேட்கணும், விசாரிக்கணும். மூணாவது என்னது? பார்க்கணும். பார்த்து அது நல்ல வழியா இருந்தால் அதிலே அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் தேவனை அவர்கள் மறந்தபடியினாலே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க வைத்தார் தேவன். ஆனால் அந்த கானானுக்குள் இருக்கும் போதே அவர்கள் தேவனை மறந்து அவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இன்னைக்கு உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளில் இருந்து. அல்லேலூயா. ஆனா அதுல இருந்து நம்மை விடுதலை ஆக்கின அந்த கர்த்தரை நாம் எப்படி எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் பாருங்க. யோசனை பண்ணி பார்த்தா நமக்கே தெரியும் அவரை எந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். எரேமியா. அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அது இல்லையே, மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் கர்த்தரை சேர்த்துக் கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். காரணம் என்னன்னு தெரியுங்களா? அவங்க அந்த அந்த பாபிலோன் தேசத்துல இருக்கும்போது அவங்க கர்த்தரை சுத்தமா மறந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், சீயோன் தாவீதின் நகரம்னு ஒண்ணு இருக்கு. அத மறுபடியும் அவங்க ஏங்குறாங்க, அந்த நகரத்துக்கு போக துடிக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. மறந்து போச்சு. காரணம் உலக இன்பம், இச்சை, பாவம் எல்லாவற்றிலும் அவர்கள் உழன்றபடியினால் கர்த்தர் சொன்னாரு, நான் உங்களை கொண்டு கொடுக்கிற அந்த தேசத்தின் அந்த ஜாதிகளுடைய அந்த கிரியைகளை நீங்கள் செய்யாதீர்கள், அந்த ஜாதியோடு கலவாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்கள் நடக்க, அவர்களாக நடக்க அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், பழகி கொண்டார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த சீயோன் அவர்களுக்கு மறந்து போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனுக்கு நேராக முகத்தை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? பரலோகத்துக்கு வழி விசாரிக்க வேண்டியது இருக்கு. பரலோகத்துக்கு வழி எதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? நானே வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார் பரலோகத்துக்கு வழி நான் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நானே வாசல். அல்லேலூயா. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிற வழி தெரியல இன்னைக்கு யாருக்குமே. நமக்கு ரட்சிக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் பரலோகத்துக்கு போகிற வழி மறந்து போச்சு. ஆனா அனுதினமும் கர்த்தர் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார், நானே வழி, நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் மாத்திரம்தான், அந்த வழிக்குள்ளாய் போனாய் மாத்திரம்தான், அந்த வாசல் வழியாய் வந்தால்தான் பரலோகத்துக்கு நாம் சென்றடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் 3 வழிகளை குறித்து சொன்னேன். முதலாவது கர்த்தருடைய வழி என்னன்னு பார்க்கலாம். எடுத்தவங்க நீங்க வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். டக்கு டக்குன்னு வாசிங்க. அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன, இதோ அவைகளை அறிவேன் என்று. இல்லையே, அந்த வசனம் இல்லையம்மா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற, ஆமா, உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆமா, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து
ஆமென். நீ நடக்க வேண்டிய வழியில இவனை நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எது பிரயோஜனம் கர்த்தருக்கு தான் தெரியும், உங்களுக்கும் எனக்கு கண்டிப்பா தெரியாது. இதுதாங்க கர்த்தருடைய வழி. பிரயோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. முதல்ல கர்த்தருடைய வழியா அது எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வழியில யாருமே நடக்கிறதுக்கு நம்ம விசுவாசிகளை தான் நான் சொல்றேன், புறஜாதிகளை நான் சொல்ல வரல. கர்த்தருடைய வழியில வேதத்தை அன்னாடும் வாசிக்கிறோம், தினமும் ஜபிக்கிறோம். ஆனா தேவனுடைய வழியிலே நடப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறதுல. இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் இன்னைக்கு வாசித்ததான அந்த வேத பகுதி அது இல்ல, இன்னொரு வசனம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆலோசனை தேவை. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆலோசனை அவசியம். அதனால கண்டவங்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வேதத்தில் அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக நல்ல காரியங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அதை அந்நிய காரியமாக, அது அந்த புஸ்தகம் ஒரு பாற்று, அவ்வளவுதான். அப்படிதான் இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது இல்லை. இது கர்த்தருடைய வழி. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஒரு 2 வழியை குறித்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க. இடுக்கமான வாசல் வழி எது? பரலோகத்துக்கு போனா இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். பரலோகத்துக்கு போகணும்னா இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். அந்த வாசல் எப்படி இருக்கும்? வாசிங்க அத. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற, அதான் பரலோகத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கு? இடுக்கமும் வழி நெருக்கமா தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அநேகர் இல்ல, சிலர். ஆனா கேட்டுக்கு போகிற வழியா நிறைய பேர் போலாம். திறந்து கிடக்கிற வழி நிறைய பேர் போலாம், யார் வேணாலும் போலாம். அந்த வழிக்கு தடை கிடையாது. ஆனா இந்த வழியில உட்பிரவேசிக்கிறவர்களுக்கு அநேக காரியங்கள் உண்டு. இந்த இடுக்கமான வழியிலே ஒரு சின்ன இடம் தான். அந்த இடத்துக்குள்ள எப்படியாவது நீங்களும் நானும் பிரவேசித்து உள்ள போயிடணும். போனா ஆண்டவர் எங்க என்ன சொல்றார்? உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவன் உள்ள போனோம்னா அந்த நெருக்கத்துக்குள்ள கடந்து போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசாலமான வழி, அது கேட்டுக்கு போகிற வழி. யார் வேணும்னாலும் போகலாம், எப்ப வேணும்னாலும் போகலாம். அது திறந்து கிடக்கிற வழி. அந்த வழியே போகிறவர்கள் அநேகர். அல்லேலூயா, அல்லேலூயா. எது கர்த்தருடைய வழி? இடுக்கமான வாசல். இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கஷ்டங்க, அது பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தர் அதன் வழியாய் கடந்து போயிருக்கிறார். உங்களையும் என்னையும் போல ஒரு குழந்தையாக, ஒரு பாமர குடும்பத்திலே, ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்து 33.5 வருஷம் இந்த பூமியிலே அவர் அனுபவிக்காத அந்த இதுவே கிடையாது. அனுபவிக்காத கஷ்டங்கள் கிடையாது. சாப்பாட்டுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும், உழைப்புனா என்னன்னு தெரியும், வேர்வைனா என்ன தெரியும், ரத்தம்னா என்னன்னு தெரியும். அநேகர் அவரை கெட்ட வார்த்தையில ஏமாற்றப்பட்டு ஏமாற்றி இருப்பாங்க அவரை. அதன் வழியாய் அவர் உட்பிரவேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வழிதான் பரலோகத்துக்கு போகும். இதுதான் கர்த்தருடைய வழி. ஆனா இன்னொரு வழியை சொல்லி உங்களுக்கு காட்டுறேன், பிசாசின் வழி. அடுத்து உலகத்துல 3 வழி சொன்னேன். ஒன்னு கர்த்தருடைய வழி. இந்த வழி இடுக்கமா இருக்கும். ஆண்டவர் சொல்றார் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவத்தின் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தான் பரலோகம் எப்படின்னு தெரியும். அதாவது லகுவா கிடைக்கிற எந்த ஆசீர்வாதத்தை பெற்று அந்த மேன்மை நமக்கு தெரியாது. ரொம்ப ஈஸியா ஒரு பொருளை நீங்களும் நானும் வாங்கிக்கிட்டோம், பெற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ தெரியாது. அது அசட்டை அது மாதிரி தான் இன்னைக்கு பரலோகத்தை நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இல்ல, அவ்வளவு சாதாரணமாக பரலோகத்துக்குள் நுழைய முடியாது. தேவனுடைய கட்டளை கற்பனைகளின்படி செய்கிறவன் தான்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் இல்ல, தெரியாதுன்னு சொல்லுவேன்னாரு. அப்ப அவருடைய கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அந்த 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 இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கவன் மாத்திரம்தான் கர்த்தருடைய வழிகளிலே கடந்து போக முடியும். ஆனா இங்க பிசாசின் வழி, அதே எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா 18:15, என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறான். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளில் இருந்து இடற செய்கிறது. அல்லேலூயா. எது இடற செய்து தெரியுமா? பூர்வ பாதை எதுன்னு சொல்லி அவன் விசாரிக்கல, அவன் கேட்கல, அவன் பார்க்கல. அதனால தான் இங்க தாந்தோண்டித்தனமாய் அலைந்தபடியினாலே தான் அந்த பாதையை அவங்க விசாரிக்காம கேட்காம அதை போக முடியாதபடிக்கு அவர்களுடைய எண்ணங்களிலே சீர்கெட்டு போனபடியினால தான் அது இடற செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வழி அவங்களை கக்கி போட உள்ள விடாது. அது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்ல. அடுத்தபடியா என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். என்னாகமம் 22:32. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால். போதுமா? உன் வழி, கர்த்தருடைய வழி பிலேயாமுக்கு எப்படி இருந்துச்சு? மாறுபாடா இருந்துச்சு. ஆண்டவர் பிலேயாம் பார்த்து சொல்றாரு, நீ போகிற வழி எனக்கு மாறும், எனக்கு பிடிக்கல. கேட்கிறான் போய் ஆண்டவர்கிட்ட. அவனை குறித்து தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் போய் கேட்கிறான், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை சபிக்கும்படி நான் போகலாமா? போகாதன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் என்ன உனக்கு வேண்டி கிடக்குது? உன்னை போகாத, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு விசை காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு கீழெல்லாம் நீங்க வாசிக்கும் போது அந்த பாலாக் என்ற ராஜா, நான் உன்னை ரொம்ப கனம் பண்றேன், நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன், நான் உனக்கு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். பிசாசின் வழி, அவனை ஏவி விடுகிற வழி அது. நான் அந்த ஜனங்களை சபிக்க மாட்டேன்னு சொன்னவன் யாருக்கு செவி கொடுக்கான்? பாலாக் என்கிற அந்த பிசாசுக்கு அவன் செவி கொடுக்கான். நான் உன்னை மிகவும் கனம் பண்றேன்ப்பா, நீ என்ன கேட்டாலும் தர்றேன், என் வீடு நிறைய பொண்ணு வெளி எதுவா இருந்தாலும் நான் தர்றேன், நீ மறுபடியும் போய் விசாரி. ஜோசியம் பார்க்கிற மாதிரி மறுபடியும் போய் விசாரிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வழி, அந்த அந்த பிலேயாமுடைய வழி கர்த்தருக்கு மாறுபாடா இருந்ததினால் இதுதான் பிசாசின் வழி. இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10:1. பிசாசின் வழி எது? குறுக்கு வழி. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்காம வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அல்லேலூயா. திருடன் எப்படி வருவான்? நேர் வாசல் வழியாயா வருவான்? வரமாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது யாருடைய வழி? திருட்டுத்தனமா உள்ள வர்றானே, அது யாருடைய வழி? அவன் உண்மையானவனா இருந்தா, அந்த ஆட்டின் மேய்ப்பனா இருந்தான்னா, அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரனா ஓனரா ஒருவேளை இருந்தான்னா கதவை முன்வெளியா வந்து திறந்துட்டு உள்ள வருவான். அல்லேலூயா. அப்ப அது யாருடைய வழி? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வழி எது, பிசாசின் வழி எது என்று பகுத்தறிவத்தக்கதான அறிவு நம்ம கிட்ட இல்ல. 1 தெசலோனிக்கேயர் 1:5 அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்தவங்க பட்டுன்னு வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்லதை பிடித்துக்கொள். நல்லதை பிடிச்சுக்க. அல்லேலூயா. போதுமா? எல்லாவற்றையும் சோதிச்சு பாரு. நீ பாரு, பார்க்க வேண்டாம்னு உன்னை சொல்லல. நல்லது எதுன்னு உனக்கு தெரியாது, இந்த பாதையில முள்ளு கிடக்குன்னு உனக்கு தெரியாது, இந்த பாதை சரியான பாதையா இல்லையான்னு தெரியாது. இது பூர்வ பாதை தானா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவும் ஒரு தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 5 அதிகாரம் 1 யோவான் 5:20 சொல்லுகிறது, இவர் தான் மெய்யானது, இவர் மாத்திரம்தான். அல்லேலூயா.
இயேசுவே மெய்யானது, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 10:10 இப்படியா சொல்லு, கர்த்தர் தான், இயேசு தான் தெய்வம், வேற தெய்வம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இவரும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய வழி எது, பிசாசின் வழி எது என்று நாம் பகுத்தறிந்து அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும்போது அவர் சொல்றார், எல்லாவற்றையும் பார்த்து நல்லதை போய் பிடிச்சிக்க. அல்லேலூயா. சரி, மூணாவது ஒரு வழி. நான் வேகமா நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கு, ஆனா வேகமா உங்கள்கிட்ட சொல்றதுனால கடகடன்னு நான் சொல்றேன். மூன்றாவது ஒரு வழி மனுஷனுடைய வழி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வழி கர்த்தருடைய வழி, இன்னொரு வழி பிசாசின் வழி, அடுத்து என்னோட வழி, சுயம். நான் அல்லேலூயா. சுயம். இன்னைக்கு சுயத்துல வாழ்றவன் நிறைய பேர், நம்மளே சேர்த்து தான். எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொன்னா சரியா இருக்கும். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய வழிகள். வேதம் சபையின் ஊழியரமா சொல்லும்போது சொன்னாங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்தை 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அவங்க வேற ஒரு வசனம் சொன்னாங்க, அது நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. ஒருவனுடைய வழிகள், ஆமா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வான். அன்னைக்கு எதுக்கு சண்டை வருது சொல்லுங்க பார்க்கலாம்? விசுவாசி சண்டை, குடும்பத்துக்கு சண்டை, நாங்க அவங்ககிட்ட பேச மாட்டோம், இவங்ககிட்ட பேச மாட்டோம். ஏன் வருது? கர்த்தருடைய வழி இல்ல, அது ஓன் வழி, என்னோட வழி. அப்போ அந்த வழி கர்த்தருக்கு பிரியம் இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்துல எடுத்தவங்க நீங்க வாசிங்களா பார்க்கலாம். 8-9 வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அப்போ சொல்லுங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, எப்படி உயரமா இருக்கோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. இன்னைக்கு கர்த்தரை நம்ம எப்படி தெரியுமா வச்சிருக்கிறோம்? இவர் இயேசுவா இப்படிதான், இவ்வளவுதான் ஒரு அளவுக்குள்ள அவர் அடக்கி வச்சு இல்ல. அளவிட முடியாதவர். வானம் அவருக்கு, சொல்லுங்க, வானம் அவருக்கு பூமி பாதஸ்தலம். ஆமா, அது நம்ம பார்க்கும்போது நம்ம அதை மைண்ட்ல நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னாக்கி தெரியும். அந்த ஏசாயா 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு பாதம் கீழே இருக்கு. அளவிட முடியாதவர், ஒரு 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 இவ்வளவுதான் அடக்க முடியாத தேவன் அவர். அல்லேலூயா. அவருடைய பாதம், அவர் அங்க உட்கார்ந்தார், வானத்துல சிங்காசனம் போட்டார்னா கீழே கால் இருக்கும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை அவர் நம்ம, அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் நினைவு என் நினைவு இல்லை, நீ போகிற வழி எனக்கு அது பிரியமான வழி இல்லை, என் வழி வேற. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 25வது அதே நீதிமொழிகள்ல 16-25 வாசிங்க. நீதிமொழிகள் 16-25. ஆமா, மனுஷனுக்கு ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு எது நல்லதுன்னு நான் நினைக்கிறேனோ அது மரண வழி, அது நல்ல வழி இல்ல. நான் நினைக்கிற மாதிரி நான் நடக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கீங்களா, அது கேட்டுக்கு போகும். ஆனா கர்த்தர் நினைக்கிற மாதிரி நான் நடக்கணும்னு நான் என்ன ஒப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கீங்களா, அது எப்படியாவது பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வழி ஒரு நாள் நம்மை நரகத்துக்கு கொண்டு போகாது, பரலோகத்துக்கு நேரம். அது கர்த்தருடைய வழி. ஆனா இந்த வழி இருக்கு பாத்தீங்களா, இது அப்படிப்பட்ட வழி இல்லை. நான் அப்படின்னு சொன்னா அந்த நாங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் தெரியுங்களா? நாங்கிற சொந்தக்காரர் அந்த வார்த்தைக்கு யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகம் இல்ல, அவனுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாதுங்க, அவனுக்கு கிடையாது. நான் சொல்றதுக்கு அவனுக்கு அருகதையே கிடையாது. கர்த்தர் ஒருவருக்கு தான் நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்துல தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிற வரைக்கும் நான்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னா அது இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உனக்கு சொல்லுகிறேன் பாரு. நீங்க நல்ல அந்த வார்த்தையில ஒரு அதிகாரம், அந்த வார்த்தையில ஒரு 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 வல்லமை, அந்த வார்த்தைக்கு அப்படிப்பட்ட பவருங்க.
மரித்த லாசருவை வெளியே கொண்டு வர அந்த அந்த சடலத்துக்கு உயிர் இருந்துச்சா? 4 நாள் நாரிப்போய் கிடந்த அந்த சரீரம். லாசருவை வெளியே வான்னு சொன்ன உடனே அந்த சரீரத்தை உயிரோடு எழுந்து வெளியே வரக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நான் என் வசனத்தை அனுப்புவேன். 107:20 சொல்லப்படும், என் வசனத்தை நான் அனுப்புவேன். அந்த வசனம் அவனை உயிர்ப்பிக்கும், அந்த வசனம் அவனை பரலோகத்துக்கு கொண்டு வரும், அந்த வசனம் அவனை சீர்படுத்தும். ஆமா, அல்லேலூயா. அப்போ நீங்க இன்னைக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? நான் உங்களை தவறா சொல்லல, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான், நானும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், நானும் பிரசங்கம் பண்றவன் தான். ஆனா நம்முடைய வழிகளிலே, நம்ம தெரிந்து கொள்ளுகிற வழிகளிலே வித்தியாசம் இருக்கு. அதுல கர்த்தருக்கு நாம முதலிடம் கொடுக்கணும். நாங்கிற அந்த அந்த இது வந்துடவே கூடாது. பிசாசின் மற்ற காரியங்களுக்கு நான் செவி கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்து விட்டா கர்த்தருடைய வழி விட்டு நம்ம விலகிறதுக்கு அர்த்தம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம், இதுதான் அவங்க வாசித்த வசனம், 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களையும் சமாதானமா கொண்டு வருவார். எவ்வளவுதான் பிரச்சனையில இருக்கட்டுங்க, எவ்வளவுதான் சண்டை போட்டு இருக்கட்டும், நான் பேச மாட்டேன், சாகுற வரைக்கும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லட்டும். ஆனா நீயும் நானும் சரியா நடந்தோன்னா, அல்லேலூயா, உன் வழி அவருக்கு பிரியமா இருந்தா, என்னுடைய வழி அவருக்கு பிரியமா இருந்தா, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனை கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எந்த வழியை டிசைட் பண்ண போறோம்? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க கர்த்தருடைய வழியை தான் டிசைட் பண்ணுவோம், அப்படித்தானே? அப்படித்தானே சொல்றீங்க இல்லையா? ஆமா, கர்த்தருடைய வழியில நடக்கிறவன் எவனோ, ஆமா, 1வது வசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த 4வது வசனத்திலையும் இன்னொரு அந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 1:1 வாசிங்க. பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது, அது போதும். அப்புறம் 4வது வசனத்துல கர்த்தர் நீதிமான்களின் வழியை, உன் வழியும் என் வழியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழி அழியும். அப்போ கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கு நாம பழகிக்கணும். அதாவது நமக்கு பழக்கம் இல்லை, அதனாலதான் நம்ம நம்மளுடைய கஷ்டத்துக்கும் நம்முடைய பல காரணங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா, கர்த்தருடைய வழியில நாம இன்னும் நடக்கல. ரட்சிக்கப்பட்டுட்டோம், இல்லைன்னு சொல்லல, ரட்சிக்கப்பட்டுட்டோம், அன்னாடம் நமக்கு சபைக்கு வர்றோம். ஆனா ஒரு சில காரியம் நம்ம இடற பண்ணுகிறது. அந்த காரியத்துல கூட நம்ம ஸ்டெடியா நின்னோன்னு வச்சுக்கீங்களேன், கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து நான் உங்களோடு பேசணும்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இங்க வந்த உடனே அத்தை அழகா சொன்னாங்க. 34வது சங்கீதத்தில் சொல்லும்போது அந்த வழிகள் என்று அந்த வார்த்தை வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. ஆண்டவரே, நான் எதை குறித்து நான் பேசணும்னு நான் நினைச்சேனோ, நான் எதை குறித்து இந்த மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சனோ அந்த வார்த்தையை எனக்கு நீங்க உறுதிப்படுத்தியிருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் மாத்திரம்தான் அவன் பாக்கியவானா இருக்க முடியும். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 128:1 சொல்லுகிற, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு எதையோ பாக்கியவான், நான் அப்படி எனக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, இல்ல நான் பணக்காரன், இல்ல அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் மாத்திரம்தான் பாக்கியவான். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5 இந்த வசனத்தை நீங்க வாசித்து முடிச்சிருங்க, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, ஆமா, இதான் ஹைலைட் வசனம். அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, எனக்கு தனக்கு சுயத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அதனாலதான் இந்த வசனத்தை நான் வாசித்தேன் கடைசியில, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, இயேசுவுக்கு உன் வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நம்பிக்கைங்கிறது விசுவாசம், நம்பிக்கை ரெண்டும் ஒரே கேட்டகரியா இருந்தாலும், நான் யோபு பக்தன் சொல்லும்போது சொல்லுவாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அதுதாங்க நம்பிக்கை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் தான் பாக்கியவானா இருக்க முடியும். சரி, கண்களை மூடி
இந்த வசனத்துக்காக, இந்த வார்த்தைக்காக தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீ சொல்லி ஆண்டவரே நம்முடைய வழிகளிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. உங்க வழிகளில் தான் ஆண்டவரே, ஆண்டவரே எங்க வழி இல்லப்பா ஆண்டவரே இயேசுவே நீ சொல்லி நாங்கள் பிசாசின் வழியிலே நாங்கள் நடக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்க சுயமான வழியிலே நாங்கள் நடக்க மாட்டோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். அவரே எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். இன்றைக்கு நீங்க எந்த காரியத்துக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஒருவேளை நீங்க ஜெபித்தீங்களோ எனக்கு தெரியாது. இந்த நம்பிக்கை நேரத்தில் அவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நீங்க எதை குறித்து ஜெபத்தில் நீங்க கேட்டீங்களோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தேகப்படாம விசுவாசத்தோடு ஜெபத்தில் நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிங்க, 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 துதிங்க. ஒரு தேவ பிரசன்னம் நிரப்பட்டோம், ஒரு தேவ பிரசன்னம். ரகா லதா ரபா ரிகபல ஷபரபலபா. ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம். ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா, ஒரு ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு பெந்தெகோஸ்தையின் அனுபவத்துக்குள்ளாய் எங்களை நடத்துவீராக. பெந்தெகோஸ்தையின் அனுபவம். ஹல்லேலூயா. ரிபா லபா ஷபரபல கரபா ரியந்தரபா ஷபரபா. தடைகளை நீக்குங்க ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுங்க இயேசுவே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா தங்களுடைய வழிகளை சுயத்துக்கு இல்ல, பிசாசுக்கு இல்ல, கர்த்தருக்கு அவர்களை ஒப்பு கொடுப்பார்கள் ஆண்டவரே. இயேசுவே அப்பா தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. ஓமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் ஐயா இந்த இடத்துல இறங்கி கொண்டிருப்பதற்காய், இந்த இடத்தை மூடிக்கொண்டிருப்பதற்காய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். செய்து கொடுத்த அருமையான சகோதரனுக்கு ஏலிம் ஜெபத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இப்போ சிந்தித்தது போல கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். அதனால எல்லாரும் இந்த பாடலை சந்தோஷமாக பாடி கர்த்தரை துதிப்போம். சின்ன அனௌன்ஸ்மெண்ட். லாஸ்ட் வீக் அப்பாவுக்கு பர்த்டே வந்தது, வெனஸ்டே. அதுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்களாம். அது அப்பா வந்து ஊழியத்துக்காக போயிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்ல சொன்னாங்க. அடுத்து 31ஆம் அம்மாக்கும் அப்பாவுக்கும் திருமண நாள். 39 வருடங்கள், 39வது திருமண நாள் வருது. 39 வருடங்களாக ஆண்டவர் வந்து அவர்களை நல்ல ஒரு குடும்பத்தில் நடத்தும்படியாக 2 பேருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு கிருபை பாராட்டியிருக்காரு. அதுக்காக அவங்கள பிளஸ் பண்ணி குட்டிக்கா ஒரு ஜெபம் பண்ணி. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரே சப்பா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே சப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே சொல்லப்பட்ட ஜெபகுறிப்புக்காக வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே சித்தியும் கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே நல்ல பிறந்த நாளைக்கு நீர் காண செய்த கிருபைக்காக நன்றி. சித்தப்பா உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஊழியத்தை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. இவ்வளோ அருமையாக நேர்த்தியாக நீ செய்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு பகுதியிலும் அப்பா உங்களுடைய பிரச்சனத்தை நாங்கள் இதோ பார்த்தோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலும் கத்தாவே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டி நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அந்த வழியை நாங்கள் அந்த எலிஞ்சப வீட்டு பிள்ளைகள் விட்டு விடாதபடி கத்தாவே அதன்படி நடக்க என் தேவனே எங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒத்தாசை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மே 31 தகப்பனே ஆண்டவரே நடக்க போகிற அந்த திருமண ஆண்டவரே கத்தாவே அந்த நினைவு நாளை நாங்கள் நினைக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த மே 31ஆம் அந்த திருமண நாட்களை கத்தாவே கடந்து வந்த பார்வைகளை பூர்வமான பாதையிலே இந்த வழியை இப்பொழுது நான் கேட்ட சத்தியத்தின்படி அவர்கள் எப்படிலாம் வழி நடந்து அந்த குடும்பத்தில் எவ்வளோ மேடுகள் பள்ளங்கள் கடந்து வந்திருக்கலாம் அப்பா. அது ஆண்டவரே இப்பொழுது இந்த ஏலின் ஜெப வீட்டு வழியாக ஒரு ஊழியக்காரராக பிள்ளைகளாக நாங்கள் பார்த்து ஆண்டவரே இதோ தரிசித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே
பரலோகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி தகப்பனே. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்போது பரலோகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் தகப்பனே. இது சித்தப்பா கூட தகப்பனே தூர தேசத்துல போய் ஊழியம் செய்வதற்காக 4 நாட்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 31ஆம் தேதி ஆண்டவரே அவர்களை இன்னும் பிளஸ் பண்ணுங்கப்பா. இதோ நாங்கள் ஏலின் ஜெப வீட்டு மூலமாக அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அவர்கள் அருமையான வழியை கண்டுபிடித்து ஆண்டவரே, அருமையான அழகான ஒரு வழியை கண்டுபிடித்து உமக்கு நேர்மையான ஒரு வழியில வந்து கொண்டு பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக மறுபடியும் நாங்கள் அவர்களை பிளஸ் பண்ணுகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. துதிகான மகிமையாவும் சதுர இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.